மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய ஆவியானவர்களால் வழிநடத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் சொல்லுவோம், தேவ ஆவியானவரை நாங்கள் வரவேற்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே தேவ ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு பேச முடியாது. ஆழமான சத்தியங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பலவீனங்களை, நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதான காரியங்களை கர்த்தர் தாமே எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் வேண்டிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை பற்றி அறிகிறதான அறிவை எங்களுக்குள்ளாக வளர்க்கும்படியாகவும் அவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து அவருக்கு நெருங்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் தாம் எங்களை வழிநடத்தும்படியாகவும் நாங்கள் தேவனுடைய கருத்துக்கு நாங்கள் நிறைவேற்றுக்கிறோம். நாங்கள் அவரை அமர்ந்து கொள்வோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார்? ஆமேன். சின்ன பிள்ளைகள், தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். இல்லைங்கதா? அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? அவருடைய சமூகத்துல நாங்க எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா யாரு? தேவன் எங்களோட இருக்கிறார். அப்ப நாங்க தேவன் எங்களோடு இருக்கிறாரா இருந்தா நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பயமும் பக்தியும் உள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். விளங்குதா? இப்ப நான் இன்றைக்கு காலையிலேயே வரக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்துச்சு. என்னது கம்ப்ளைண்ட்? பிள்ளைகள் எல்லாம் ஃபுல் ஃபிட்ல ஏறி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? இது என்னது? பரிசுத்த ஸ்தலம். என்ன? இப்ப நாங்க இந்த இடத்துல பரிசுத்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக நாங்க ஊழியம் செய்யறோம். அப்ப பரிசுத்த ஸ்தலம் நாங்க என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் கடைபிடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற மதங்கள், உங்களுக்கு தெரியும்னா, இப்ப நீங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கோயில்ல அந்த அதி பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் தானே. அந்த இடத்துக்கு யாரையும் போக விடுவாங்களா? போக விட மாட்டாங்க. ஏன்? அது பரிசுத்தமான இடம். அதுல எங்களுக்கு வேணும் நடந்து கொள்ள முடியாது. அதனால நாங்க தேவனுடைய ஆலயத்துல, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாங்க இருக்கும் பொழுது அவருக்கு மகிமை கொடுக்கும் வண்ணமாக நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ள வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இனிமே யாரும் அப்படி உங்களை பத்தி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. விளங்குதா? இந்த பிள்ளை நல்லா நடந்துக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் வந்ததுக்கு பிற்பாடு இந்த பிள்ளை நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விளங்குதா? சரி. தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய யாரு? புத்திரர்களா இருக்கிறார். இல்ல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். விளங்குதா? அப்ப நீங்களும் நாங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அப்ப நாங்க தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படாம இருக்கிறோம்னு சொன்னா என்னது? அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க தேவனுடைய பிள்ளைகளா இல்லை. விளங்குதா? அதனால மிக முக்கியம், நாங்க தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும். தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? அவரு என்ன செய்யறாரு? தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை என்ன செய்யறாரு? எங்களுக்கு போதித்து வழிநடத்துகிறவரா இருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க எதை செஞ்சாலும் தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்க செவிமடுக்கிற தேவ ஆவியானவருக்கு நாங்க என்னது? அவருடைய வழிநடத்துக்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்குற பிள்ளைகளா இருக்க வேண்டும். விளங்குதா? சரி. நாங்க இதத்துல பாருங்க, நற்செய்தி வாசகத்துல நாங்க வாசிச்சோம். 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சோம். என்ன? யோவான் 8ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். 7ஆம் 8ஆம் வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுது 14ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்க பாப்போம். யாராவது? பாருங்க, 7ஆம் வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன தெளிவா சொல்றாரு? என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்ன சொல்றாரு? நீங்க என்ன கண்டீங்கன்னு சொன்னா, என்ன அறிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன செய்றீங்க? நீங்க பிதாவை அறிகிறீர்கள். நீங்க பிதாவை அறிஞ்சிருக்கீங்க. அது இது முதல் நீங்கள் பிதாவை கண்டும்
அறிந்தும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. என்ன அப்ப நாங்க அவர் என்ன அதுல விளங்கப்படுத்துறாரு? என்னது விளங்கப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்துவ கண்டவங்க என்ன செய்வாங்களாம்? பிதாவை காண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ அறிந்தவங்க என்ன செய்யறாங்களாம்? பிதாவையும் அறிந்து கொள்றார்கள். அந்த வார்த்தை சொல்லி வாயெடுக்கல. பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார். பிலிப்புக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? பிலிப்புக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. என்ன பிலிப்பு கேட்கிற கேள்வி? பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லி வாய் எடுக்கல. என்னை கண்டவர்கள் பிதாவை காண்கிறார்கள். என்னை கண்டவர்கள், என்னை அறிந்தவர்கள் பிதாவை அறிந்திருக்கிறார்கள், பிதாவை கண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அதை சொல்லி கொஞ்ச நேரம் கூட போகல. பிலிப்பு என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்ப பிலிப்பு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். விளங்குதா? அப்ப பிலிப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பு வந்து ஒரு அமைதியான ஒரு சீசர். இயேசு கிறிஸ்துக்கு சீசர்கள் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்க? 12 சீசர்கள் இருந்தாங்க. பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அப்ப இந்த 12 பேர்ல வந்து பிலிப்பு ஒரு சீசர். அப்ப இந்த பிலிப்பு வந்து சீசர்களுக்கு இடையில இருந்ததான ஒரு அமைதியான ஒரு சீசர். பிலிப்பு வந்து என்னது, அதிகமா பேசுற மனுஷன் கிடையாது. அவர் வந்து அமைதியா இருந்ததான் மனுஷன். நீங்க பைபிளை வாசிச்சீங்கன்னு சொன்னா பிலிப்பை பத்தி அதிகமா கதைக்கப்படல. ஒரு இடத்துல அதிகமா பிலிப்பை பத்தி கதைக்கப்பட்டிருந்தாலும் பிலிப்பு அதிகமா கதைச்சதான ஒரு மனுஷனா இல்ல. விளங்குதான்? அப்ப அவர் வந்து பேதுருவை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேரம் தொண்ணு பேசிக்கிட்டு தான் இருப்பாரு, கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு இயேசு கிறிஸ்து. விளங்குதான்? இயேசு கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த நேரம் இருப்பார். ஆனா பிலிப்பு வந்து பேதுருவுக்கு என்னது, நேர் எதிர்மாறானவர். நேர் எதிர்மாறானவர் சொன்னா என்னது? டோட்டலி ஆப்போசிட். சரியா? அவரை விட வித்தியாசமான, டோட்டலி என்னது, முழுமையான வித்தியாசமான ஒருத்தராக இருந்தார். அவர் மிக குறைவாக பேசினதான ஒரு சீசனாக இருந்தார். அவர் கிரேக்க மொழி பேசினவர் ஆகையினால ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில வேத பாடகர்கள் சொல்றாங்க பிலிப்பு வந்து ஒரு கிரேக்கனாக இருக்கலாம் என்று சொல்றாங்க. விளங்குதா? அப்ப இந்த பிலிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பிலிப்பினுடைய ஊழியத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அந்த பிலிப்பு வந்து அவர் ஊழியத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் எப்பயும் யாரையாவது ஒரு புது நபரை வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அழைத்து வர்றதுதான் அவனுடைய ஊழியமா இருந்தது. விளங்குதா? அவனுடைய ஊழியம் என்னது? யாராவது ஒரு புது மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அழைத்து வர்றது, இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்துறது. அதுதான் பிலிப்புடைய ஊழியமா இருந்தது. விளங்குதா? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நத்தானியல் சொல்லி ஒரு நபர் இருக்கிறார் பைபிள்ல. இப்ப நத்தானியலை பாத்தீங்கன்னு சொன்னா, நத்தானியலை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? பிலிப்பு. சரியா? மற்றது வந்து கிரேக்க நாட்டில இருந்து வந்ததான மக்களை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அழைத்து வந்தது யாரு? பிலிப்பு. சரியா? மற்றது உங்களுக்கு தெரியும், 5 அப்பம் 2 மீன்கள், அந்த அற்புதத்தை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, தெரியும் தானே? 5 அப்பம் 2 மீன்கள் அற்புதம் எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து செய்ததான் அற்புதம். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர். 5000 ஆண்கள். சரியா? ஆண்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 5000 பேர் இருந்தாங்களா? அப்ப 5000 பேரா சாப்பிட்டாங்க. ஆண்டோட அற்புதங்களை வந்து என்னது, இந்த பைபிள்ல எழுதி இருக்கிறதும் வந்து சரியான குறைவா தான் எழுதப்பட்டிருக்கு. குறைச்சுதான் எழுதியிருக்காங்க. அந்த மகிமையை குறைச்சு ஒரு சில வேத புத்தகங்கள். 5000 ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்தாங்களாம். இப்ப மோசேல காலத்துல கணக்கு எடுக்கக்குள்ள பாருங்க, ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க, எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுலயும் வந்து ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்திருக்காங்க. அப்ப கட்டாயமா அந்த இடத்துல பெண்களும் இருந்திருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப 5000 பேருக்கு மேல இந்த 5 அப்பம் 2 மீன்களை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த 5 அப்பம் 2 மீன்கள் யாருக்கிட்ட இருந்துச்சு? இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கீங்க. அப்ப சபைக்கு வர்ற அந்த அஜய் என்ன செய்யறாரு? 5 அப்பமும் 2 மீனும் எடுத்துட்டு வராரு. ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி பசி வரும். சரியா? அடிக்கடி பசி வரும். சமயத்துல இந்த வாக்குல சொல்லுவாரு, ஐயோ எனக்கு பசியா இருக்கு, நான் போயிட்டு சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிடுவாரு. அதுக்கப்புறம் வர மாட்டாரு சபைக்கு. சரியா? போன கிழமை அதுக்கு கிழமை அப்படித்தான் செஞ்சாரு.
பசி வந்து ஓடிட்டாரு சபையில. அப்ப அந்த மாதிரி அந்த பொடியை என்ன செஞ்ச, ஒரு பொடியை இருந்தாரு அந்த கூட்டத்துக்குள்ள. அந்த பொடியை என்ன செஞ்சா, வீட்டுல இருந்து வரக்குள்ளேயே அம்மா கிட்ட சொல்லி 5 அப்பமும் 2 மீனையும் சுத்திக்கிட்டு வந்தான். ஏன்? பசி வந்தா சாப்பிடுறதுக்கு. அதனால அடுத்த கிழமை வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும், அம்மா கிட்ட சொல்லி ஒரு பார்சல் வந்து கட்டிக்கிட்டு வரணும். வரீங்களா? சரி. அப்ப இப்படி இருந்ததான இந்த சின்ன இந்த பொடியனை வந்து கண்டுபிடிச்சது யாரு, இனம் கண்டு கொண்டது யாரு, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அழைத்து வந்தது யாரு? யார் அழைத்து வந்தது? அந்திரேயாவும் பிலிப்பும் 2 பேரும் தான் கூட்டிட்டு வராங்க. சரியா? அந்திரேயாவும் பிலிப்பும் 2 பேரும் தான் சேர்ந்து கூட்டிட்டு வராங்க. அன்றுக்கு வந்து சின்ன ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு மனசுக்கு. நான் தானே கூட்டிட்டு வந்தேன். பிலிப்பை பத்தி சொல்றாரு. பிலிப்பும் அந்திரேயாவும் தான் கூட்டிட்டு வராங்க. சரியா? அப்ப என்னது, புதுசா ஆக்களை வந்து தேவனுக்கு அறிமுகப்படுத்துற ஊழியத்துல வந்து பிலிப்பு முன்மாதிரியா இருந்தாரு. பிலிப்பு அதுல வந்து முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. இன்றைக்கு சபையில இந்த ஊழியம் மிக முக்கியம் நினைக்கிறீங்களா? சபைக்கு வந்து புதிய ஆத்மாக்களை அறிமுகப்படுத்தணும்னாங்க. சபைக்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க அறிமுகப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவ புதிய ஆத்மாக்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? அறிமுகப்படுத்தணும். அப்ப இந்த பிலிப்பினுடைய ஊழியம் வந்து சபையில மிக முக்கியம். ஆனா பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு? ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காண்பியும். என்ன சொல்றாரு? பிதாவை காண்பியும் சொல்றாரு. அப்ப இவர் வந்து ஆண்டவரோடே இருந்த ஒரு நபர், ஆண்டவரோடே இருந்து ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டதான ஒரு சீசன். சரியா? ஆனா அவர் வந்து என்னது, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான உண்மையான சத்தியத்தை வந்து அவரும் ஒழுங்கா அறிஞ்சிருக்கல. அதனாலதான் அவர் சொல்றாரு என்னது, ஆண்டவரே பிதாவை எனக்கு காண்பியும். ஆண்டு சொல்லி வார்த்தை என்னது, வாயெடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிகிற என்னது, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்ப இது முதல் சொல்லக்கூட என்னது, இயேசு கிறிஸ்துவ கண்டவங்க பிதாவையும் கண்டிருக்கிறாங்க, பிதாவையும் அறிந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனா அது சொல்லி வாயெடுக்கிற பிலிப்பு வந்து ஒரு கேள்வி கேட்க, பிதாவை காண்பீங்க. சரியா? ஆனா வந்து அவனுடைய நோக்கம் வந்து பிழையான நோக்கமா? பிலிப்பினுடைய நோக்கம் பிழையான நோக்கமா? அந்த கேள்வி கேட்டது நோக்கம் பிழையான நோக்கமா? இல்ல. அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்னது? நான் பிதாவை பார்க்கணும், பிதாவாகிய தேவனை நான் கண்டுகொள்ளணும் அப்படின்றதான ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை வந்து பிழையான வாஞ்சை கிடையாது. ஆனா நாங்க தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வந்து சரியா நாங்க புரிஞ்சுக்கொண்டு அவரை நாங்க சரியா அறியணும். இந்த அறிகிறதான அறிவுல நாங்க வளரணும். அதுதான் மிக முக்கியம். அப்ப பிலிப்பு வந்து அவன் என்ன இயேசு கிறிஸ்துவோட எவ்வளவு 3 வருஷமா அவன் இயேசு கிறிஸ்துவோட இருந்தான். என்ன இந்த 3 வருஷம் அந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்துல இயேசு கூட இருந்ததான ஒரு சீஷன். ஆனா இயேசு கிறிஸ்து தான் பிதாவன்னு சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒருவர்ன்றத வந்து அவன் சரியா அறிஞ்சிருக்கல. சரியா? பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்றது மூலமா எங்களுக்கு என்ன விளங்கி கொள்ள முடியுது? ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த பாருங்க 9வது வசனம் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய்? அப்ப பாருங்க, பிலிப்பு வந்து இயேசுவோடு இருந்தவன். இயேசு செய்த அநேக அற்புதங்களை அவன் என்ன பிசிக்கலான்னு சொன்ன என்னது, நேரடியா கண்ட ஒரு மனுஷன். சரியா? இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்களையும் பார்த்தவன். ஆனா அவனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல தேவனை குறித்து வெளிப்பாட்டை தேவன் எப்படி வெளிப்பட்டார்? பழைய ஏற்பாடு காலத்துல எப்படி? வார்த்தை மூலமாக வெளிப்பட்டார். வேறு மோசஸ்க்கு எப்படி வெளிப்பட்டார்? அக்கினியின் மூலமா வெளிப்பட்டார். அக்கினியின் மூலமா வெளிப்பட்டார். அப்ப யாக்கோபு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி அவருக்கு தரிசனம் கொடுத்தாருன்னா, என்ன தரிசனம்? வானத்துக்கும் பரலோகத்துக்கும் இறங்கி வர்றதான ஒரு தரிசனத்தை கண்டார் அவர்.
அந்த மாதிரி ஒவ்வொரு விதமா வந்து பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் வந்து தரிசனங்கள் மூலமா வெளிப்பட்டாரு, ஒரு சில காரியங்கள் மூலமா ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆனா புதிய ஏற்பாடு காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து எங்களுக்கு தேவனை வந்து யார் மூலமா வெளிப்படுத்துறாரு? யார் மூலமா எங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துறாரு? தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஊடாக தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். விளங்குதா? புதிய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப 3 வருஷம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்து ஊழியம் செஞ்சாரு. இந்த 3 வருஷமும் அவரோடு கூட இருந்து இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தினார். விளங்குதா? தேவன் எப்படியாப்பட்டவர்? தேவன் எப்படியான இரக்கம் உள்ளவர்? தேவன் எப்படி அன்பானவர், இரக்கமானவர், பொறுமையானவர் என்பது இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப சிலுவையில வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப பாருங்க, தேவன் எங்களை எந்த அளவு நேசிச்சார் என்பதை இயேசு கிறிஸ்து மூலமா தான் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாங்க எங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துகிறார். நாங்க எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு சில எடுத்து வாசிப்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இந்த இடத்துல சொல்லப்படுது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். அவருடைய மகிமையின் பிரகாசம் என்னது? தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து. யாருடைய தன்மை? தேவனுடைய தன்மை. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து பிதாவாகிய தேவனுக்குள்ள காணக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுது. விளங்குதா? அப்ப அந்த எல்லா குணாதிசயங்களும் தேவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வெளிப்படுது. அவருடைய மகிமையின் பிரகாசம். அவருடைய மகிமைன்னு சொன்னா தேவனுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து வெளிப்படுது. அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து. தேவனுடைய தன்மையின் சொரூபமா யார் இருந்தது? இயேசு கிறிஸ்து. விளங்குதா? சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக. அவருடைய வசனங்கள் மூலமாக என்னது? தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் வெளிப்பட்டார். தேவனுக்குள்ள இருந்ததான எல்லா குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவ காணும் பொழுது நாங்கள் தேவனை காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாங்கள் என்ன செய்யணுமா? ஆவியோடும் உத்தமத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். விளங்குதா? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க என்ன சொல்லப்படுது, திட்ட தெளிவா சொல்லப்படுதுன்னா. யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? தேவனை யாரும் கண்டது கிடையாது. பல ஏற்பாடு காலத்துல தேவனை யாராவது கண்டாங்களா? மோசே தேவனை கண்டாரு, ஆனா தேவனை காண முடியாமல் இருந்தது அவனுக்கு. தேவனை வெளிப்படுத்தினார். அவரு மோசைக்கு வெளிப்படுத்தினாரா, ஆனா அவனுக்கு அவரை பார்க்க முடியாது. தேவனை யாரும் கண்டது கிடையாது. அப்பதான் 18வது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. விளங்குதா? ஆனால் என்ன செய்யப்படுறாராம்? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் தான் தேவனை வெளிப்படுத்துகிறார். நாங்க பிதாவை பார்க்கணும்னு சொன்னா யாரை பார்க்கணும்? பிதாவை அறியணும்னு சொன்னா யாரை அறியணும்? பிதாவை சந்திக்கணும்னு சொன்னா யாரை சந்திக்கணும்? இயேசு கிறிஸ்துவ சந்திக்கணும். விளங்குதா? அப்ப இந்த சத்தியத்தை வந்து பிலிப்பு நூலாக பிலிப்பு அப்படி ஒரு கேள்வி கேட்டது
நல்லமா இல்லையா? நல்லம். நல்லம். பிலிப்பு அறிந்திராவிட்டாலும் வந்து பிலிப்பு அப்படியான ஒரு கேள்வி கேட்டது நன்கு. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, பிதாவை பார்க்கணும்னு சொன்னா நாங்க இயேசுவை பார்க்கணும்ன்றத அவர் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். பிதாவை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்கள், பிதாவை அறிகிறவர்கள் தேவனை அறிகிறார்கள். 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறதில்லையா? நாங்கள் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் பிள்ளையாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை தெரிந்து வருகிறார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல வந்து என்னது? இயேசு கிறிஸ்து சொல்லுறார், நான் பிதாவிலும் பிதா என்னிடம் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லுவதில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரு? அவருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சாரா? இல்ல. பிதா ஆதியில என்னத்தை சித்தம் கொண்டாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப யாருடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நிறைவேற்றினாரு? பிதாவுடைய சித்தத்தை. இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்துக்கு வந்து கதைச்சதான ஒரு வார்த்தை கூட அவருடைய சுயத்திலிருந்து வரல. என்ன சொன்னா அவர் மனுஷனா இருந்தாரு, ஆனா அவருடைய மாம்சத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரவில்லை. மாம்சத்துல இருந்து அவருடைய செயல்களை அவர் செயல்படுத்தவில்லை. தேவனுடைய சித்தம் என்னவோ அதுதான் அவர் அந்த இடத்துல செயல்படுத்தினாரு. விளங்குதா? அப்ப அவர் பேசின வார்த்தைகள், அவருடைய செயல்கள் பிதாவின் விருப்பமாய் இருந்தது. அப்ப அதனால்தான் இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று விளங்கப்படுத்துகிறார் பிலிப்புக்கு. விளங்குதா? 11ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது பாருங்க. பிலிப்புக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவிலும் என்னில் பிதாவும் இருக்கிறதை நீங்க நம்புங்க. சரியா? அப்படி என் வார்த்தைகளை உங்களுக்கு நம்ப முடியாட்டிக்கு நான் செய்யற செயல்கள் மூலமாவது நீங்க என்ன செய்யணுமா? எஸ், தேவன் என்னோடு இருக்கிறாருன்றத நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு நம்பாட்டி, ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க தானே. எங்களை பாஸ்டர் ஜெரோம் சொல்லுவாரு, வந்து பாருங்க அவித்பலன். அந்த மாதிரி தான் எஸ் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்க என்ன செய்யணுமா? நான் செய்யற செயல்களை பாருங்க. நான் என்கிட்ட சுயத்துல இருந்து செய்யல. இந்த மகிமையான விஷயங்கள், இந்த அற்புதமான காரியங்கள் வந்து நான் செய்யல, எனக்குள்ள இருந்து தேவன் செய்கிறார், செயல்படுகிறார். எனக்குதான். அப்ப இந்த சத்தியங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் என்னுடைய கிரிகைகளை நிமித்தமாகவாவது என்னை பிதாவும் நானும் ஒன்று என்றதை நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நாங்க எங்களை குறிச்சு நாங்க சற்று யோசிச்சு பார்ப்போம். இப்ப பிலிப்பை பத்தி இவ்வளவு நேரம் நாங்க பிலிப்பை பத்தி தான் கழிச்சிட்டு இருந்தோம். பிலிப்பு 3 வருஷம் அவரோட இருந்தாரு, இயேசுவோடு இருந்தாரு. சரியா? ஆனா பிலிப்பு வந்து சரியா இயேசு கிறிஸ்து யாருன்றத வந்து அறிஞ்சிருக்கல. ஆண்டவர் அவர் யாருன்றதை வந்து வெளிப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து அவர் யாருன்றதை வந்து அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்றது மூலமா வெளிப்படுத்துறாரு. சரியா? நாங்க எங்களை குறித்து கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்ப்போம். இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம். நாங்க எப்ப இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொண்டோம்? உங்களுடைய கடந்த காலம் எப்படியாக இருந்தது? நாங்க இயேசு கிறிஸ்துவை எப்ப அறிந்து கொண்டோம்? இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்ட நாளில இருந்து எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி நாங்க எந்த அளவு அறிஞ்சிருக்கிறோம்? நாங்க சற்று யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவ நாங்க முழுமையா என்னது அறிந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ பத்தி எங்களுக்கு எந்த அளவு தெரியும்? தேவனை பற்றி நாங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம்? தேவன் எங்களிடத்துல இருந்து என்ன விரும்புறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுதா? நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாருன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சிருக்கிறோமா? நாங்க ஒரு சில விஷயங்களை செய்யறோம், நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க செய்யறதெல்லாம் ஆண்டருக்கு விருப்பமானதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க எங்களை பத்தி நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய விருப்பம் எங்க இருக்குது? ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி நாங்க கற்றுக்கொள்றது எங்க இருந்து? இதுலதான் ஆண்டவருடைய விருப்பம் இருக்குது. ஆனா நாங்க செய்கிறதான செயல்கள் எல்லாவற்றையும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாங்க செய்யறதான செயல்கள்ல எல்லாமே இந்த பைபிள்ல எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நாங்க செய்யறோமா? இல்லாவிட்டால் நாங்க எங்களுடைய பைபிளுக்கு அப்பாற்பட்ட வேலைகளை செய்துகிட்டு இருக்கிறோமா?
ஒரு உதாரணத்தை சொல்றேன். நாங்க ஒரு வீடு கட்ட போறோம். வீடு கட்ட போறோம். தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் நாங்க எப்படி அதை செய்யணும்? எப்படி நாங்க செய்யணும்? வீடு கட்டுறது வந்தா வீட்டை கட்டுறதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? போயிட்டு நல்ல நேரத்தை பார்க்கறது. அதுக்கப்புறம் என்னது? நல்ல நேரத்தை பார்த்துதான் மண் வெட்டி அடிக்கிறது, வெட்டுறது. கல் வைக்கக்குள்ள அதுக்கு ஒரு நேரம். அதுக்கப்புறம் என்னது? நில வைக்கிறதுக்கு ஒரு நேரம். அதுக்கப்புறம் வேற நிறைய செய்வாங்க வீடு கட்டுப்பாங்க. அப்ப பைபிள்ல அதுகள் இருக்குதா? பைபிள் அதெல்லாம் எங்களுக்கு செய்ய சொல்லி இருக்குதா? நீங்க சொல்றீங்க செய்றீங்கன்னு நான் சொல்லல. கிறிஸ்தவர்கள் நான் கண்டிருப்பேன் செய்யறாங்க. சடங்கு ஆச்சாரங்கள், ஒரு சில சடங்கு ஆச்சாரங்கள் நாங்க இன்னமும் அதுகளை தாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க தானே, அது ஒரு காரணம் இல்லாம செய்யலையே. காரணம் இருந்திருக்கலாம், ஆனா அந்த காரணம் இந்த பைபிளோட என்னது எங்களுக்கு ஒத்து வருதா? தேவனுடைய வசனத்தோட ஒத்து வருதா? தேவனுடைய சத்தியங்களோட ஒத்து வருதா? இதுகளை நாங்க பார்க்கணும். விளங்குதா? நாங்க யோசிச்சுப்போம், நாங்க எவ்வளவு காலம் நாங்க ரசிக்கப்பட்டு. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நான் 14 வயசுல ரசிக்கப்பட்டேன். 14 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். என் சுய விருப்பத்துல ஞானஸ்தானம் எடுத்தேன். என் வீட்டுல யாரும் விரும்பல. ஆனா 14 வயசுல நான் ஒரு தீர்மானம் எடுத்து, நான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்த அன்னைக்கே எங்களோட அப்பா என்ன அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. நான் ஞானஸ்தானம் எடுத்தது அப்படியேப்பட்ட ஒரு நாள். ஏன்னா எங்களோட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பௌத்தர்கள். உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 13, 14 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சிங்கள பெருநாளா இருக்கும். சிங்கள பெருநாள் ஏப்ரல் 13ஆம் தேதி என்னது பெரிய வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு. சரியா? அப்ப பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்ப பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாம் பெருநாள் கொண்டுறாங்க. நான் என்ன செய்யறேன்? போயிட்டு ஞானஸ்தானம் இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்த பிற்பாடு எப்படியோ தெரிஞ்சிருச்சு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லி எங்க அண்ணன் தான் மாட்டி விட்டாங்க. ஏன்னா என்ன உடுப்பெல்லாம் ஈரமா இருந்துச்சு. பேங்க்ல உடுப்பு ஈரமா இருக்கவும் சந்தேகப்பட்டாங்க. நான் ஞானஸ்தானம் அன்றைக்கு இரவு என்ன அடிச்சு வெளியில விரட்டினார் அப்பா. வெளியில போட்டு சொன்னாரு. எங்க வீட்டுல ஒரு எல்டிடில உள்ள ஒரு பேருக்கா பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி வெளியில போயிட்டு கத்துனாரு. சரியா? அந்த வயசுல நான் தீர்மானம் எடுத்தேன். அந்த வயசுல ஆண்டவர் எனக்குள்ள செயல்பட்டார். எனக்கு அவர் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி வெளிப்படுத்தினார். விளங்குது? அப்படி நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஆண்டவர் சரியா அறிஞ்சுக்கணும். நீங்க இந்த இடத்துக்கு வர்றது முக்கியம் இல்லை. சரியா? ஐயோ போகாட்டி பாஸ்டர் கோச்சு கொள்வாரு, ஃபாதர் கோச்சு கொள்வாரு, சிஸ்டர் கோச்சு கொள்வாரு, அதனால நாங்க போகணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வேலை இல்லை. நாங்க இந்த இடத்துக்கு ஏன் வரணும்? இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வரணும். வணங்குதா? நாங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாட்டி நாங்க இந்த இடத்துக்கு என்ன செஞ்சாலும் வேலை இல்லை. வணங்குதா? என்ன செஞ்சாலும் வேலை இல்லை. நாங்க ஆண்டவர் சரியா அறிஞ்சிருக்காட்டி. அப்ப நான் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா 20 வருஷம் நான் ரசிக்கப்பட்டேன். ஆனா இன்னமும் எனக்குள்ள திருத்தப்பட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நானும் தேவனை இன்னும் 100% அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பைபிளை சரியா நான் ஃபுல்லா வாசிச்சு முடிக்கலை. இடத்துக்கெல்லாம் வாசிச்சிருக்கோம். அதை வச்சு சொல்ல இல்லாது நான் பைபிளை ஃபுல்லா வாசிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லாது. எனக்குதான் பைபிளை ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல இருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வெளிப்படுத்தல் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 22ஆம் அதிகாரம். கடைசி வார்த்தை என்னது? 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் எத்தனை வார்த்தைகள் உண்டு? 21 வசனம். 22ஆம் அதிகாரம் 21 வசனம் வரைக்கும் வாசிச்சு விளங்கி கொண்டிருக்கிறனா? அதுதான் முக்கியம். வாசிக்கிறது வேற, விளங்கி கொள்றது வேற. அப்ப அதுதான் தேவனுடைய வார்த்தை நாங்க எந்த அளவு அறிஞ்சிருக்கிறோம், நாங்க தேவனை எந்த அளவு அறிஞ்சிருக்கிறோம்ன்றது மிக முக்கியம். விளங்குதான்? அப்ப 12வது வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் இதை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்.
இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். நான் செய்கிற கிரிகைகளை செய்வான். நான் செய்கிற கிரிகளை விட பார்க்கணும் பெரிய கிரிகைகளை அவன் செய்வான். யார் செய்யறது? யார் செய்யறது? நாங்க. அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை அறிஞ்சு கொண்டவங்க நாங்க என்ன செய்யணும்? அவரை விட அவர் செய்த அற்புதங்களை விட அதிகமான அற்புதங்களை எங்களுக்கு செய்ய முடியுமா? அவரை விசுவாசித்தோமானா? அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய செயல்களை பார்க்கிறவங்க, இப்ப நாங்க செயல்படுறோம், எங்களுடைய வாழ்க்கை இருக்குதுன்னா எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ காண்பார்களா? அதுதான் இன்றைக்கு நாங்க எங்ககிட்ட இருந்து கேட்க வேண்டிய கேள்வி. எங்ககிட்ட இருந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னது? என்னை பார்க்கிறவர்கள், என்னுடைய செயல்களை காண்கிறவர்கள் என்னில் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்களா? விளங்குதா? இது மிக முக்கியம். அப்ப 12வது வசனம் சொல்லப்படுது, என்னை விட அதிகமான காரியங்களை செய்வாங்க. உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அநேகர் வந்து தேவன் வந்து அநேகரை வந்து என்னது வல்லமை எடுத்து பாய்க்கிறாங்க. கண்டிருக்கீங்களா? வல்லமை எடுத்து பாய்க்கிறாங்க. கையை நீட்டக்குள்ள சுகமாகறாங்க ஆட்கள். கையை நீட்டக்குள்ள பிசாசுகள் துரத்தப்படுகிறது. அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்குது. தேவன் பயன்படுத்துகிறார். சரியா? பாருங்க, இன்னைக்கு நாங்க என்னது அற்பமான மாம்சமான மனிதர்களாகிய நம்முடைய என்னது ஜீவங்களுக்குள்ளாக தேவன் செயல்படுகிறார். எங்களை கொண்டு அதிகமான காரியங்களை தேவன் செய்யறார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு என்ன, நான் வந்து அதுக்கு தகுதியான மனுஷன் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன அதுக்கு பயன்படுத்துறாரு. விளங்குதா? அப்ப ஆண்டவர் என்னது? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட அதிகமான காரியங்களை செய்வேன் சொல்லி சொல்றாரு. இப்ப 13-14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஆண்டுக்குள்ள விசுவாசமாய் அவர்கிட்ட என்னென்ன கேட்கிறோமோ அதை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். இப்ப நீங்க என்னது பேதுருவை பாத்தீங்கன்னு சொன்னா, பேதுரு 3 நேரம் ஆண்டவர் மறுதளிக்கிறாரா இல்லையா? இயேசுவே சொல்றாருன்னு, நீ 3 நேரம் என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்லி. பிதாவா இயேசுவை 3 நேரம் மறுதளிக்கிறார். ஆனா பெந்தெகோஸ்து நாள்ல வந்து அவன் செய்த பிரசங்கம் எப்படி இருந்ததா? அந்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? பெந்தெகோஸ்து அன்னைக்கு பேதுரு செய்ததான பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? யாருக்காவது சொல்ல முடியும்? எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? 3000 பேர். 3000 பேர் மனம் திரும்பினாங்க. 3 முறை தேவனை மறுதளித்ததான மனுஷன். பெந்தெகோஸ்து அன்னைக்கு பண்ணதன் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, மனம் திரும்பினாங்க. அப்ப நாங்க யாருன்றது வந்து தேவனுக்கு மிக முக்கியம் கிடையாது. நாங்க எந்த அளவு அவரை நேசிக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். விளங்குதா? இதா இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு பேதுரு வந்து மனம் திரும்புறான். பேதுரு அதுக்கப்புறம் தான் அவன் சரியா மனம் திரும்புறான். மனம் திரும்பி ஆண்டவருக்கு அவனுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறான். தேவன் அவனுக்குள்ள பெரிய காரியம். அந்த 3000 பேர் மட்டுமில்ல, அதுக்கப்புறம் பேதுரு எவ்வளவு அற்புதமான அதிசயமான காரியங்கள், எத்தனை ஆத்துமாக்கள் அவர் ரசிக்கப்பட வைக்கிறான். அதுதான் முக்கியம். விளங்குதா? அப்ப என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். இதை வந்து நிறைய பேர் நிறைய நேரங்களை வந்து பிழையா புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த இடத்துல வந்து நாங்க எதை கேட்டு ஜெபம் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தேவனுடைய என்னது நாமம் மகிமைப்படும்படியாக தான் நம்ம எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கொடுக்கிறாரா இருந்தா அது தேவனுடைய சித்தமா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவர் இது செய்வார். தேவனுடைய சித்தம் நிறைவேற்றினால் மாத்திரமே தேவனுடைய நாமம் மகிமை. விளங்குதா? அதனால நாங்க அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க மிக கவனமா கற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல வந்து ஆத்ம ஆதாயத்தை பற்றி தான் இந்த இடத்துல பேசப்படுது. விளங்குதா? ஆத்ம ஆதாயத்தை பற்றி தான் பேசப்படுது. கருப்பொருள் என்னன்னு சொல்லி நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஜெபம் பண்றேன், நான் முழங்கால இருந்து ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், நான் அப்படி ஜெபம் பண்றேன், இப்படி ஜெபம் பண்றேன், ஆனா இது வரைக்கும் எனது தேவைக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், எதுக்காக நாங்க ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பிலிப்போட தானே காய்ச்சிட்டு இருக்காரு ஆண்டவர்.
என்ன பிலிப்புட கதை தான் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆத்ம ஆதாயத்தை பத்தி தான் பேசுறாரு. என்னை விட அற்புதமான காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு தான் இது செய்யறாரு சொல்றாரு. அப்ப என்னை விட அற்புதமான காரியங்கள் செய்வான். எப்ப எது மூலமா செய்ய போறாரு? நாங்கள் பிதாவிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரை என்ன பயன்படுத்துங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து ஜெப ஊழியத்தின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. நாங்க ஊழியம் செய்யறவங்க வந்து சும்மா ஊழியம் செய்ய இயலாது. ஏதோ பைபிள் எடுத்துக்கிட்டோம், பேக்கை மாட்டிக்கிட்டோம், இங்க வந்துட்டோம், பிரசங்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கலாது. விளங்குதா? நாங்க ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிக்கிற வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள ஆயத்தமானதுக்கு வந்து ஊழியங்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். நாங்க அப்படி செய்யும் பொழுது நாங்க எதை கேட்டுக்கொள்றோமோ அவர் மேல் விசுவாசமாய் அவருடைய நாமத்தினால் நாங்க எதை கேட்கிறோமோ அவருடைய நாம மகிமைப்படும்படியாக அவர் இந்த பூமியில அதை வாய்க்க பண்ணுவார். விளங்குதா? அதனால இந்த காலை வேளையில நாங்க வந்து மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். என்னது மிக முக்கியமான காரியம்? பிதா அவரை யார் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்துறார்? இயேசு மூலமா வெளிப்படுத்துறார். அப்ப நாங்க இயேசுவை நாங்கள் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க பிதாவை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களை இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இல்லை. இப்ப யார் இருக்கிறது? ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆவியானவர் எல்லாருக்கும் தெரியுமா? விளங்கும் தெரியுதா? இல்ல. அந்த ஆவியானவர் யாருக்குள்ள செயல்படுறாரு? எங்களுக்குள்ள செயல்படுறாரு. இப்ப பிதாவாகிய தேவனை உங்களுடைய இயேசு கிறிஸ்துவ ஆவியானவரை ஜனங்கள் யாரு மூலமா பாக்குறாங்க? எங்க மூலமா பாக்குறாங்க. இதான் நான் கேள்வி கேட்டேன். நம்முடைய செயல்களை பார்க்கிறவர்கள் நம்மிலே தேவனை காண்கிறார்களா? இதுதான் முக்கியம். கடந்த காலங்கள்ல நாங்க பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கருப்பொருள் தான் எல்லா பிரசங்கங்கள்லயும் இருந்துச்சு. என்ன காண்கிறவர்கள் தேவனை காண்கிறார்களா? விளங்குதான்? அப்ப ஏன் மறுபடியும் தேவன் இதை பற்றி பேசுறாரு? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப ஏதோ குறை உண்டு எங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் சரிப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள், அவருடைய ஜீவியத்தை சரிப்படுத்துங்கள் சொல்லி என்ன செய்யணும்? நாங்க முழங்கால இருந்து அவருடைய பாதப்படியில நாங்க கேட்கணும். கேட்கும் பொழுது தேவன் எங்களுடைய ஜீவியத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை விட அதிசயமான காரியங்களை எங்களை கொண்டு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் பிதாவில் மகிமைப்படும்படியாக. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஆகையால் நாங்கள் இந்த காலையிலே நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். நாங்கள் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு சில வினாடிகள் நாங்கள் தேவனுடைய பாதப்படியில் எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். நாங்கள் சொல்லுவோம், கர்த்தா